ஹே டிசைனர்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு நியூ கான்செப்டோட வந்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ என்னோட கான்செப்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து சாம்பிளா எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்மளோட போர்ட்ஃபோலியோக்காக பண்ணலாம். இல்லைனா வந்து டிசைன் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இந்த டைம்லலாம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கன்டென்ட் வந்து தேடுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கன்டென்ட்டை வந்து காப்பி பண்ணி சாரி இந்த லோரம் டெக்ஸ்ட் இருக்கும். ஓகேவா? அதை வந்து ஆன்லைனில் போய் நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுவோம். போய் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு காமர்ஸ் பண்ணுறோம்னா அந்த ப்ராடக்ட்டுக்கான டிஸ்கிரிப்ஷன் வந்து நம்ம குடுக்க மாட்டோம். ஜஸ்ட் லோரம் டெக்ஸ்ட். எவ்வளோ லைன் வேணுமோ நம்ம கம்ஃபர்டபுள் ஏத்த மாரி ஒரு 4 to 5 லைன்ஸ் எது வந்து ஓகேவா இருக்கோ அந்த மாரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிருவோம். கரெக்ட்டா? ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட் பிராக்டிஸ் கிடையாது. ஓகேவா? ஸோ அது ஏன் எதனால வந்து நம்ம அப்படி பண்ணக்கூடாது அப்படின்றத வந்து நான் இப்ப சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஒரு டிசைன் இருக்கு. ஸோ பார்த்தீங்க அப்பன்னா உங்களுக்கே தெரியும். சப்ஹெட்டிங் வந்து ஜஸ்ட் லோரம் டெக்ஸ்ட் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இங்க வந்து எனக்கு 2 லைன்ஸ் வந்து போதும் அப்படின்னு சொல்லி நான் 2 லைன்ஸ் வச்சுக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இல்ல எனக்கு வந்து ஒரு 2, 3 லைன் எக்ஸ்ட்ரா வேணும்னா நான் என்ன பண்ணுவேன் அப்பன்னா, ஜஸ்ட் இதையே ரிப்பீட்டடா காப்பி பண்ணி, திருப்பியும் நான் என்ன பண்ணிப்பேன் அப்பன்னா, பேஸ்ட் பண்ணிப்பேன். கரெக்ட்டா? ஸோ எவ்வளோ வேணுமோ நான் அத வந்து அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். ஸோ எனக்கு ஹைட்டுக்கு ஏத்த மாரி, இந்த கார்டுக்கு ஏத்த மாரி நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். பட் ரியல் யூஐல வந்து இந்த மாதிரி இருக்காது. அதுதான் ஓகேவா மெயினா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க காமர்ஸ் பண்ணும்போது டைரக்ட்டா ப்ராடக்ட்டோட டிஸ்கிரிப்ஷன் குடுப்பாங்க. கரெக்ட்டா? சில ப்ராடக்ட் வந்து 2 லைன்ஸ் இருக்கலாம். சில ப்ராடக்ட்ல டிஸ்கிரிப்ஷனே இல்லாம இருக்கலாம். சில ப்ராடக்ட்ல வந்து பார்த்தீங்க அப்பன்னா, டிஸ்கிரிப்ஷன் வந்து பேராகிராஃப் மாரி குடுத்துருக்கலாம். லைக் மோர் டீட்டெயில்ஸ் வந்து அத பத்தி குடுத்துருக்கலாம். ஸோ இத வந்து நம்ம பண்றதுக்காக நம்ம என்ன பண்ணோம் அப்பன்னா, பேசிக்கா ஃபர்ஸ்ட் வந்துட்டு எந்த கன்டென்ட்டுமே வந்து சாம்பிள் லைக் லோரம் வந்து போக்கூடாது. டம்மி டெக்ஸ்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணவே கூடாது. எக்ஸாக்ட் கன்டென்ட் வாட் எவர் இட் இஸ் லைக் நீங்க வந்து 4 லைன்ஸோ இது வந்து ஆன்லைன்லேருந்து இல்ல ஏஐ கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அ ஏதாவது யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்பன்னா, கன்டென்ட்ட வந்து சாம்பிளா எடுத்து நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. அப்பதான் என்ன ஆகும் அப்பன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 4 லைன் இருக்க வேண்டிய இடத்துல வந்து எனக்கு 10 லைன் கன்டென்ட் வரலாம். ஓகேவா? ஸோ வெப்சைட்டா இருந்தாலும் இதே கேஸ் தான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நான் காமிச்சிருக்கேன் பாருங்க. இந்த இடத்துல வந்து 4 லைன் இருந்த இடத்துல கூட அடிஷனலா 3 லைன்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ண வேண்டியது வரும், இந்த ஹோல் கார்டோட ஹைட்டே நம்ம இன்க்ரீஸ் பண்ண வேண்டியது வரும். ஓகேவா? ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, டைரக்ட்டா வந்து டம்மி டெக்ஸ்ட் ஒரு 2 லைனோ, 3 லைனோ வச்சு நம்ம வந்து ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஸோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கேஸ் வந்து வரக்கு வாய்ப்பு இருக்கு. லெஸ் லைன்ஸ் இருக்கலாம், இல்ல அதிகமா இருக்கலாம். ஸோ இதனால வந்து யூஐயோட ஃபாண்ட் சைஸ நம்ம ரெடியூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 2 லைனுக்கு வந்து நான் 16 வைக்கலாம். இல்ல கொஞ்சம் கன்டென்ட் அதிகமா போகுதுன்னா, நான் என்ன பண்ணலாம் அப்பன்னா, கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கலாம் ஃபாண்ட் சைஸ. இந்த மாரி சில கரெக்ஷன்ஸ் வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம். இல்ல ரீட் மோர் ஆப்ஷன் வந்து நம்ம குடுக்கலாம். ஸோ அதனால தான் வந்து டம்மி டெக்ஸ்ட் யூஸ் பண்ணாதீங்க. இனிமேல் பிராக்டிஸ் பண்ணும்போது இத ஃபாலோ பண்ணுங்க. ஸோ ஆல்ரைட். சீ யூ டிசைனர்ஸ்.